கயிற்றுனால அங்கே இருக்கக்கூடிய எல்லாட்களையும் அடித்து விரட்டுறார். ஆடு, மாடு, புறா, காசுக்காரருடைய பலகைகள் எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு, என்னுடைய பிதாவின் வீட்டை நீங்கள் கல்லர் குகையாக்கினீர்கள். இது பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் வந்து சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருடைய வீட்டை குறித்து பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. பிதாவினுடைய வீட்டை வந்து நீங்கள் என்னுடைய வீடு எல்லாருக்கும் ஜெப வீடுன்னு சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் கல்லர் குகையை மாற்றிட்டீங்களே அப்படின்னு அவரை அடித்து விரட்டினார்னு சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 69:9 தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய ஆலயத்தை குறித்து இயேசுவுக்கு வந்து ஒரு பக்தி வைராக்கியம். இன்றைக்கி வந்து சரீர பிரகாரமாக இருக்கிற ஆலயத்துக்குள்ளே போனாலும் அங்கே இருக்கக்கூடிய காரியங்களை எல்லாம் பார்த்து கண்டிப்பாக அவர் ஒரு காரியத்தை செய்வார். ஆனால் உண்மையிலே வந்து நம்ம தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். நமக்குள்ளே அவர் வந்து வாசம் பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிற ஆலயமாக இருக்கிறோம். இந்த சரீரத்தை அவர் விளக்கிரயமாய் மீட்டு இருக்கிறார். நமக்கு சொந்தம் கிடையாது. நம்மை பரிசுத்தமாக்கி வலுவாதபடி காத்து மகிமையுள்ள பிதாவுக்கு முன்பாக நம்மை கொண்டு போய் நிறுத்துறதுக்கு தான் அவர் தம்முடைய ஜீவனையை கொடுத்து நம்மை மீட்டு இருக்கிறார். இவருக்கு இருந்த அந்த பக்தி வைராக்கியம், நியாயப்பிரமாணம், இன்னும் வந்து சடங்காச்சாரமான காரியங்கள், யூதர்கள் வேதத்தை பாராயமாக படித்து இருந்தாலும் அநேக காரியங்கள் தங்களுடைய வசதிக்கு ஏற்றா போல சட்டத்திட்டங்களை வைத்து கொண்டார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, கிரியைகளினால் அல்ல, விசுவாசத்தினால தான் நாம் நீதிமானாக்கப்படியும், விசுவாசத்தினால தான் நம்ம வந்து தேவனுடைய பிள்ளை ஆக முடியும், அவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும். நீங்கள் ஆபிரகாமுடைய சந்ததின்னு சொல்கிறீங்க. ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாக இருந்தான், என்னை கண்டு களி கூர்ந்தான். அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு மோசே இருக்கிறாரு, பிதாவாகிய தேவன் இருக்கிறாரு, ஆபிரகாம் எங்களுடைய விசுவாசத்தின் தகப்புன்னு சொல்கிறாங்க அப்படின்லாம் வந்து அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இயேசு ஒரே வார்த்தையில் சொல்ல, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள். ஏன்னா பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், பாவம் செய்கிறவன் அவனுக்கு அடிமையாக இருக்கிறான். ஆனால் இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி தேவனுடைய பிள்ளையாக்கி இன்றைக்கு நம்ம நடமாடு நிருபங்களாக தேவனுடைய ஆலயமாக அவருடைய சுவிசேஷத்தை இந்த உலகத்திலே பிரகாசிப்பிக்கிற சுவிசேஷத்தின் வெளிச்சத்தை நம்ம அறிவிக்கிறவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். அப்போ நம்முடைய உள்ளத்தை அவர் சுத்தம் பண்ண வருகிறார். அவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். இந்த உலக காரியங்களை பூரா கேட்டு நிரப்பி வச்சுட்டு கடைசியாக பொதுவாக சாப்பாட்டுக்கு ஊறுகாய் தொட்டுக்கிறது மாதிரி லைட்டாக ஒரு வசனத்தை மட்டும் வாசித்துட்டு அப்படி ஓடுறவங்களாக இருக்கக்கூடாது. யோபுவை போல வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் உடைய வார்த்தையை நான் உட்கொள்ளுகிறேன், காத்து கொள்ளுகிறேங்கிறார்.